கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிராக அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறி தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்றும் தாவேகா தரப்பில் கோரிக்கை விடுத்த நிலையில் நாளை மறுநாள் இந்த விசாரணையை எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தொடர்பாக 2 விசாரணை அமைப்புகளை அமைத்திருக்கிறது. ஒன்று சிறப்பு புலனாய்வு குழு சென்னை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் ஒரு நபர் ஆணையம். இந்த ஒரு நபர் ஆணையம் விசாரணையை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை கோரி தாவேகா தரப்பில் அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தற்போது அதனை உடனடியாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் விவகாரத்தில் விரிவான விசாரணை, குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தாவேகா தரப்பில் மேல்முறையீட்டு மனு என்பது நேற்று இரவு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக முறையீடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாளை வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தாவேகா முன்வைத்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் ஏற்கனவே கரூர் விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களோடு இணைத்து வரும் வெள்ளிக்கிழமை வழக்கானது விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கரூர் உயிரிழப்புகள் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அதற்கு தடை விதிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தாவேகாவானது இந்த ஒரு சம்பவத்திற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சென்னை உயர்நீதிமன்றமானது முன்பு வழங்கியிருந்த நிலையில் அந்த தீர்ப்புக்கு எதிராக தாவேகாவானது மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. அந்த மனு வரும் வெள்ளிக்கிழமை விசாரிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வானது அறிவித்துள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.